ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எல்லாரும் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேற எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியும். அவர் தவழுகின்ற குழந்தை. நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள், சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், ஆர்ப்பாட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், புயல், மழை, வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து 10 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து போட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். 2026 தேர்தலில் சந்திப்போம். இன்னைக்கு அவங்க எது வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போலாம். போற்றுவார் போட்டட்டும், புள்ளிவார் தூற்றுவோர் தூட்டட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வகையிலே மாண்பு முதலமைச்சர்கள் இன்னைக்கு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சினிமால இருந்து இப்பதான் வந்திருக்காருங்க, இன்னும் வீதிக்கே வரல. அவர் வரட்டும், மக்களை சந்திக்கட்டுங்க, அப்புறம் அவருக்கு எல்லாம் புரியும்.